கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளில கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி நம்ம கேட்போமா? ராஜாதி ராஜாவே, இரவெல்லாம் எங்களை பாதுகாத்த தேவன், இந்த புதிய நாளிலே ஆண்டவரே எங்களோட பேசுங்கப்பா. தேவையான மன்னாவை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. அவன் எடுத்து வாசிப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் அதில் 23 கூட வாசிப்போம். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. 22, நாம் நிர்மூலமாக இருக்கிறது, கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. சோதரம். நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே என்று எழுதப்படுறது. ஆமா, ஆண்டவர் மாத்திரம் நம்மளுக்கு இல்லைன்னா, நான் ஆண்டவர் இல்லாம நான் வாழ்ந்துருவேன், என்னுடைய திறமையில நான் வாழ்ந்துருவேன், என்னுடைய அறிவில் நான் வாழ்ந்துவேன், என்னுடைய பணபலத்துல கிடையவே கிடையாது. அது ஒரு நாள் வாழ முடியாது. நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் அது முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை இல்லாம உங்களால் ஒன்றும், என்னை இல்லாம உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவரும் சொல்றாரு. இன்னொரு சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிற ஆண்டவர். அப்போஸ்தலனாகிய பவுல், அவன் நல்ல ஒரு கற்றுத்தெரிந்த ஒரு தேவனுடைய மனுஷன், அநேக நிருபங்களை எழுதின ஒரு தேவனுடைய மனுஷன். அவன் சொல்றான், ஆண்டவரே, இந்த முள்ளு என்னை ஒரு நாள் குட்டிக்கிட்டே இருக்குது, சாத்தானால் குட்டப்படுற குட்டு முள்ளா இருக்கிறது. 3 முறை ஜெபம் பண்றான். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாரு? நல்ல ஒரு தேவனுடைய நம்ம மேல ஒன்று கடுமையான ஊழியர். ஆமா, கடுமையான எல்லாத்தையும் சிறப்பா தேவனுடைய ஊழியத்தை செஞ்ச நல்ல ஒரு சிறப்பான ஒரு மனிதர். அப்ப பாருங்க, சொல்றாரு, ஏண்டவரே எனக்கு இந்த முள்ளு குத்திட்டே இருக்கு அப்படி சொல்லும்போது ஜெபம் பண்றாரு. 3 நாள் ஜெபம், 11 வரல. அப்ப ஆண்டு ஒரே வார்த்தை சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். இப்ப என் கிருபை என்ன பண்ணுவ? உன் கூட இருக்கு, நீ அதை என்ன பண்ணுவ? தாங்குவ, அதை நீ ஜெயிப்ப, அதை நீ மேற்கொள்வ அப்படிங்கிறார் ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஆண்டவருடைய கிருபை இருப்பதனால அந்த பவுல் என்ன பண்றான்? அந்த ஓட்டத்தை, அந்த நிருபத்தை சிறப்பாய் வெற்றியாய் ஓடி முடிச்சு இன்னைக்கு அந்த பவுலை பத்தி நம்ம பேசுறோம். எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, அப்ப நம்ம வாழ வேண்டிய நாளுக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். சில பேர் கிருபை என்ன பண்றாங்களாம்? போக்கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்குற அந்த கிருபை என்ன பண்ணுமா? காலைதோறும் நமக்கு கிடைக்கணும். ஒவ்வொரு நாளைக்கு மாத்திரம் ஒரே நாள்ல மொத்தமா ஆமா அந்த ஒரு 364 சேர்ந்து ஒரே கிருபை நாம கொடுத்த மாட்டாங்க. அந்தந்த நாளுக்கு கூடிய ஆசீர்வாதம் நம்ம நிச்சயமா பெற்றுக்கொள்ளும். ஆமா, அன்னைக்கு ஆண்டவர் சூடான அப்பத்தை இறைச்சியை கொடுத்து நம்மளை நடத்துகிற நல்ல தெய்வம். ஆமா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லும் பொழுது, அந்த சாலமோன் வந்தது ஆலயத்துல தேவனுடைய மகிமை பயங்கரமா இருந்துச்சான். பலமா இறங்கி வந்துதான் இந்த கர்த்தருடைய கிருபையை எண்ணி என்ன பண்ணுங்க, வீட்டுல எனக்கு ஒண்ணுமே சொல்ல சொன்னீங்கன்னா, எனக்கு ஜெபமே பணத்துறான்னு சொன்னீங்கன்னா, இதை மட்டும் சொல்லுங்க, கர்த்தர் நீ நல்லவர், உன்னுடைய கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லுங்க. நம்ம எதை பேசுறோம், ஆனா இந்த வசனங்களை சொல்லி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்லும் பொழுது தேவனுடைய பிரசனம் எப்படி அந்த ஆலயத்தை நிரப்பிச்சோ, நம்ம சொல்லும் பொழுது உங்க குடும்பத்தை, உங்க சரீரத்துல தேவனுடைய ஆளுகை இறங்கி வரும். தேவையில்லாத இருள்கள், தேவையில்லாத காணப்படுகிற நம்முடைய மனத்தை உளைச்சல் படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற எல்லா காரியத்தையும் நீக்கி வசனம் சொல்லுது, நம்ம நிர்மூலமாக இருக்கிறது. இதுதான் இயேசு மாத்திரம், ராஜாதி ராஜா இயேசு மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க இயேசு அறிந்திருக்கலாம், நாங்கள் நன்றா இயேசுவை நீங்க பிடிச்சிருக்கலாம், ஒருவேளை இயேசு அறியாத நபரா நீங்க இருக்கலாம். எனக்கு அருமையா தேவ பிள்ளைகள், ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் உங்களை என்ன பண்றார்? மறைமுகமாய் என்ன ஆண்டவர் உங்களை மூடி வச்சிருக்கிறார். தாயின் கருவில் உருவாதுக்கு முன்புதான் உங்களுக்கு தெரிந்து கொண்டு அவருடைய கிருபை உங்கள் மேல இருப்பதனாலதான் நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, இன்னும் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. எப்பொழுது அந்த கிருபையை நீங்க சார்ந்து கொள்ளும்போது, கிருபை என்ற இயேசு ராஜா தான் அந்த கிருபை. அந்த கிருபையை நீங்கள் வாங்கி உள்ள பகிருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கிருபையை சாப்பிட்டாங்க. கிறிஸ்துவாகிய கிருபை. ஒரு நாள் ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தாங்க, எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லும் பொழுது நம்மளை பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற ஆண்டவர் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 24, கர்த்தர் நீர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கொண்டிருப்பேன். சோதரம். எப்போது நம்பிக்கொண்டு அந்த கிருபை உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது, அந்த கிருபை உங்களை மேன்மைப்படுத்தும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே நான் எப்படி இதை பேசணும், எப்படி நான் செய்யணும், எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் அந்த கிருபையை உங்களுக்கு தருவா. நீங்க தைரியமா பேசுங்க, பயப்படாம பேசுங்க. கர்த்தர் நம்மோடு கூட நம்ம அந்த கிருபையினால நம்மளை மூடிக்கொள்வது அவருடைய கிருபை
அவருடைய காருண்யம் நம்மளை பெரியவனாக்குறது. பரிசுத்த தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளே ஆண்டவரே சோத்திரம் அப்பா. தாவீது அந்த கிருபையை தக்க வைத்துக் கொண்டான். சவுல் அந்த கிருபையை போக்கடித்து அதை நழுவ விட்டான் எழுதப்பட்டிருக்கார். மரகடா சந்தனா ஆண்டவரே அந்த கிருபை ஆண்டவரே தாவீதினுடைய சிங்காசனத்தில் இருந்ததே என்று பார்க்கிறோம் அப்பா. தாவீதினுடைய சிங்காசனம் நிலைப்படுத்தி நம்முடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த கிருபையை போக்கடிக்கிற எல்லா சத்துருவின் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா. தாவீதோடு கூட இருந்த ஆண்டவர் பிள்ளைகளோடு இருந்து ஆண்டவர் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரப்படுத்துவீராக. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே பிள்ளைகள் அதிக நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். அப்படியா சேவக நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.